जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்தவிலை யோகாவினுடைய 108 நாள் பட்டியினுடைய 53வது நாள் 12/9/2025 இன்றைய வகுப்பு. ஓம் சாந்தி. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. அதாவது முதல்ல பிரதர்ஸ் கிடையாது, சிஸ்டர்ஸ் பதில் சொல்லணும். சிஸ்டர்ஸால் பதில் கொடுக்க முடியலை அப்படின்னா பிரதர்ஸ் பதில் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு. நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, அந்த ரூமுக்கு 3 வாசல் இருக்குது. வெளியில் வர்றதுக்காக எந்த வாசல் வழியை நீங்கள் வெளியே வருவீங்க? முதல் வாசலை திறந்த உடனே நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுங்க. 2வது வாசலை திறந்ததும்
அங்கே சிங்கம் இருக்குது, பசியில் இருக்குது, 3 மாசமா சாப்பிடல. 3வது வாசலை திறந்த உடனே அங்கே ஒரு அதில் பாதாள குழி இருக்குது. கதவு திறந்தோடனே அந்த பாதாள இருக்குது, குழி, பெரிய குழி. அதுக்குள்ள நீ ஒரு ஸ்டெப் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், விழுந்துருவீங்க. அந்த மாதிரி எந்த வழியா நீங்கள் போவீங்க வெளியே? ஜன்னல் கிடையாது, விண்டோஸ் கிடையாது. இந்த 3 வாசல் இருக்குது. இந்த 3 வாசல் உள்ள எந்த வாசல் வழியா நீங்கள் வெளியே போவீங்க? யாரோ சொல்கிறாங்க நெருப்பு வழியாக போவேன் அப்படின்னு. நெருப்பு அப்போ நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, அப்போ எரிச்சிடும் இல்லையா? யாரோ கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது 3 மாசமா பசியில் இருந்த சிங்கம் செத்து போச்சுங்க, அங்கே உசுரோட இல்லை. 3 மாசமா ஒரு சிங்கத்தால் இருக்க முடியுமா பசிய பட்னியோட? 3 மாசம் பசியா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போச்சு. பதில் சொன்னது யாரு? சின்ன ஒரு குழந்தை தான் பதில் சொல்லியிருக்குது. ஆத்மாக்கு என்ன கிடைச்சாலும் சரி, பதவி, மரியாதை, மதிப்பு, மனிதர்கள், வீடு, குடும்பம், ஆத்மா எப்பவுமே ஒரு வெறுமையோட தான் இருக்குது. ஆத்மாவுடைய அந்த பசி பரமாத்மாவுடைய அன்புல தான் கிடைக்கும். அந்த பசி நிறையும். எப்படி 3 மாசமா அந்த பசியில இருந்த அந்த சிங்கம் இறந்து போச்சோ, அதே போல பரமாத்மாவுடைய அன்பு இல்லாமல் ஆத்மா இறந்து போய்விடும், செத்து போனதுக்கு சமம். ஆத்மாவனுடைய ரொம்ப ஆழமான பசி, பரமாத்மாவனுடைய அன்பு, ஆத்மாவனுடைய மிக ரொம்ப ஆழமான பசி ஈஸ்வரிய அன்பு. எது வரைக்கும் ஆத்மா இந்த ஈஸ்வரிய அன்பால் நிறையவில்லையோ, என்ன கிடைத்தாலும் சரி அது திருப்தி அடையாது. ஏதோ ஒரு வெறுமைத்தன்மையோட ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். எவ்வளவுதான் நீங்க கேளுங்க உலகத்திலோட மனிதர்கள்ட்ட போய், ஆனாலும் எது வரைக்கும் ஈஸ்வரனுடைய வாணியை கேட்கல அப்படின்னா, எது வரைக்கும் அமிர்த வேலையிலிருந்து அமிர்தத்தை குடிக்காத வரைக்கும், அது வரைக்கும் அது பசியாகவும் தாகத்துடனும் தான் இருக்கும் ஆத்மா. எவ்வளவுதான் கேட்டாலும், இப்ப கூட டபுள் ஃபாரினர்ஸ் கிளாஸ்ல பாபா சொன்னாரு, சங்கல்பத்தினுடைய பாஷை பாபாவை சேர்ந்துருச்சு. சப்தம் அப்படிங்கிறது, வார்த்தைகள் அப்படிங்கிறது ஸ்தூலமானது, ஆனா சங்கல்பம் சூட்சுமமானது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சூட்சுமமானது பரமாத்மா. சூட்சுமத்திற்கு சூட்சுமமாகத்தான் அது கிடைக்கும், போய் சேர முடியும். சூட்சுமமான விஷயங்கள் சூட்சுமமான விஷயத்தின் மூலமாகத்தான் நிறைவடையும். அதனால மனதை எவ்வளவு சூட்சுமமாக ஆக்க வேண்டுமோ, எவ்வளவு சூட்சமாக தூய்மையாக ஆக்க வேண்டுமோ அந்த அளவு ஆக்குங்க. டபுள் ஃபாரினர்ஸ்க்காக பாபா என்ன சொன்னாரு, எவ்வளவு அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்வீகாரம் செய்து கொள்கிறார்கள். தன்னுடைய சின்ன சின்ன தவறுகளை ஸ்வீகாரம் செய்வதுதான் ஆத்மா முன்னேற்றத்திற்கான நுழைவாயில் ஆகும். அமிர்த வேலை அந்த சூட்சுமமான சங்கல்பங்களை கேட்ச் செய்ய முடியும். பகவான் நம்மளுடைய சங்கல்பங்களை கேட்ச் செய்கிறார், அவர் சூட்சுமமாக நமக்கு டச் செய்கிறார். அடுத்த கேள்வி பிரதர்ஸ்கிட்ட கேட்கிறேன். ஒரு மகான் 20 வருஷமா அந்த கீதையினுடைய சொற்பொழிவை கேட்டுட்டே இருக்கிறாரு, ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் அவருக்குள் நிகழவில்லை. இது பிரதர்ஸ்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அவர் செவடர்ன்னு சொல்றாங்க. அவர் செவடு, காதை ஒரு கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, டெய்லி கேட்கிறாரு. 20 வருஷமா கேட்கின்றார், ஆனால் மாற்றம் என்பது அங்க நிகழவில்லை. சிந்தன் மனனம் பண்ணலையா, அது இன்னும் துக்கமாயிருவாரு அதை பண்ணாருன்னா. அதாவது கீதைங்கிறது அவருடைய ஒய்ஃபோட பேரு, அதனாலதான் கீதை அவருடைய மனசுக்குள்ள அவரால் தாரணை பண்ண முடியல கீதையினுடைய பாயிண்ட்ஸை. புரிஞ்சுதா? மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்கள் விஷாலமான புத்தியுடையவர்களாக வாழ்வதில்லை. எது வரைக்கும் ஆத்மாவிற்கு அந்த தண்ணீர் கிடைக்காத வரைக்கும் அது ஆத்மாவால் தாகம் தீராத நிலையில தான் இருக்கும். பைபிள் எழுதப்பட்டிருக்கு வர்ணனை. இந்த சமாரியாங்கிற ஜீசஸ் சமாரியாவினுடைய அந்த கிராமத்து வழியா போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய சிஷ்யர்கள் இருக்காங்க, கிராமத்துக்கு போயிருக்காங்க சாப்பாடு வாங்குறதுக்காக. அங்கே அவர் தனியாக இருக்கிறாரு, எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க சிஷ்யர்கள். இவர் தனியாக இருக்கிறாரு, அவருக்கு தாகம் வருது திடீர்னு. அப்போ அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறோட பேர் ஜேக்கப்ஸ் வெல் அப்படின்ட்டு ஒரு கிணறு, ஜேக்கப் கிணறு அப்படின்ட்டு பேர். அங்கே ஒரு பெண் இருக்காங்க, அவங்க சாமரி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க.
ஜீசஸ் வந்து யகுதி அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவர். இந்த 2 பேருக்கும் ஒத்து வராது. யகுதி இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் சாமரிங்கிற இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒத்தே போகாது. ஜீசஸ் அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பெண் சொல்கிறாங்க, நீ என்கிட்ட இருந்து எப்படி தண்ணி வாங்கலாம்? நீ யகுதி, நான் சாமரி, எப்படி நீ என்கிட்ட இருந்து தண்ணி வாங்க முடியும்? தண்ணி வாங்கி குடிச்சுக்க கூடாதா? அவர் சொல்கிறாரு, நீ இதை மட்டும் யோசிச்சு பாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்கக்கூடியவர் யார்? அப்படி தெரிஞ்சிட்டு அப்படின்னா அப்போ நீ கேட்க மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு நீ தண்ணி கொடுத்த அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு தண்ணி கொடுப்பேன், அப்புறம் உனக்கு ஜென்மத்துக்கும் உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, உனக்கிட்ட தான் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கே வழி இல்லை, என்கிட்ட வந்து தண்ணி கேட்குற, நீ என்னத்தை அப்படி கொடுக்க போகிற? எனக்கு தாகம் நிற்க போகுது, கிணறு கூட எவ்வளோ ஆழமாக இருக்குது, நீ எந்த தண்ணி தான் கொடுக்க போகிற என்கிட்ட? இதுதான் தண்ணி, என்னுடைய தாத்தா பரதாத்தா எல்லாம் இதில் தான் தண்ணி குடித்தாங்க, தாத்தா கொள்ளு தாத்தாலாம். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு தண்ணி கொடுப்பேன், அதை குடித்த உடனே டிவைன் வாட்டர் கொடுப்பேன், அதை குடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு தாகமே வராது, ஜென்மத்தினுடைய உன்னுடைய தாகங்கள் அனைத்தும் நீங்கி போய்விடும். பரமாத்மாவுடைய அன்பினுடைய இந்த நீர், அது ஈஸ்வரனுடைய அன்பினுடைய நீர், ஆத்மாவை நிறைத்து வைக்கக்கூடியது. அந்த போஜனம் ஸ்தூலமான வயிற்று பசியை தீர்க்குது. ஈஸ்வரிய அன்பு ஆத்மாவனுடைய பசியை நீக்குகிறது. இதுதான் அந்த தண்ணியை நிரப்பக்கூடிய நேரமாகும். அமிர்த வேலை 2 மணி முதல் 5 மணி வரை, இதுதான் நீர் நிரப்பக்கூடிய நேரம். அமிர்தத்தினுடைய துளிகள் டபக் சொட்டி கொண்டிருக்கின்றன பரந்தாமத்தில் இருந்து, டப் டப் டப்னு. அது அதிகாலையில் நம்ம குடிக்கணும் அந்த அமிர்தத்தை. இன்றைய அமிர்த வேலைக்கான பாபாவனுடைய மகா வாக்கியம் 53வது நாள். எழுந்த உடனே சமான் பவ அப்படிங்கிற வரதானத்தை வாங்கிக்கோங்க பாபாட்ட இருந்து. பிராமணர்களுடைய முதல் எண்ணம் என்ன? நேற்று என்ன பார்த்தோம் நம்ம? நான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற எண்ணம், அந்த சங்கல்பம் வச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அதுக்கு முந்தின நாள் நான் ஆத்மா. டபுள் ஃபாரினர்ஸ்னுடைய கிளாஸ்ல கேட்டோம்ல, சங்கல்பம், சொல், செயல் அப்படின்னு 3 விஷயங்கள். சங்கல்பம் வேறையா இருக்குது, பேசுறது வேறையா இருக்குது, கர்மம் வேறையா இருக்குது. சமமாக இருக்க வேண்டும். சங்கல்பம்தான் கர்மத்தின் கண்ணாடி ஆகும். பிராமணர்களின் முதல் எண்ணம் என்ன? அந்த நேரத்தில் என்ன மாதிரி ஸ்திதி இருக்கிறது? கண்ணை திறந்தவுடனே எந்த ஒரு எண்ணம் நினைவு வருகிறது? பாபாவை தவிர வேற ஏதாவது தெரிகிறதா? பாபா தானே தெரிகிறார். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்றீங்க அப்படின்னா குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்கு அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. இப்போ நீங்க குழந்தை அப்படின்னா அங்க எஜமானன் ஆயிட்டீங்க பாபாவுடைய சொத்துக்களுக்கு. பாலக்கிலிருந்து, குழந்தையிலிருந்து எஜமானன் ஆகியாச்சு. முதல் சந்திப்பு பாபாவுடன் ஏற்படுகிறது. டெய்லி பாபா சமான் ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுக்குறாரு. இதில் அனைத்து வரதானங்களும் நிறைந்துள்ளன. யாருடைய துவக்கமே எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அவங்களுடைய முழு நாளும் எப்படி இருக்கும்? வேஸ்டே இருக்காது. நாளினுடைய ஆரம்பமே மகான் தன்மையினுடையதாக இருக்கு, சிரேஷ்டமான சங்கல்பத்தோட இருக்குது. மகான் சங்கல்பம் இருக்குது அப்படின்னா திடமான சங்கல்பம் இருக்குது, விஷாலமான இருதயம் இருக்குது, சொச்சத்தன்மை இருக்குது, தூய்மை இருக்குது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓகே, தில் குஷ் மிட்டாய். இந்த மாதிரி உங்களுடைய நாள் துவங்கும் பொழுது உங்களுக்குள் வீணானது உதயமாகுமா என்ன? பாபா கேட்குறாரு. இங்க வந்து 2 விஷயம். ஒன்று சமமாக ஆகணும், பகவானுக்கு சமமாக ஆகணும். 2வது பாயிண்ட், பாலக் குழந்தையிலிருந்து எஜமானன், பாலக் சோ மாலிக், சின்ன குழந்தையாக ஆயிருக்கு. வாங்கி பாபாவனுடைய மடியில உட்காந்துடணும். நான் மாலிக்கா இருக்காது, எஜமானனா இருக்கிறேன், பாபாவனுடைய தலை கிரீடமா இருக்கிறேன். இந்த 2 எல்லா விஷயமும் காலையில செய்யணும். நான் சின்ன குழந்தையாயிட்டேன், பாபாவனுடைய மடியில உட்காந்துருக்கிறேன். சின்ன குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கே அதுதான் எஜமானனா இருக்கும். குழந்தையாக ஆகி பரமாத்மாவினுடைய இதயத்தில் ஆட்சி செய்யுங்கள். அவருடைய அன்பினுடைய அந்த மழை நம்மளை வாரிசாக ஆக்கிவிடும். சமான் அப்படின்னா சா மா நா அப்படின்னு 3 எழுத்து வருது. ஃபர்ஸ்ட் நம்ம சா அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். சமான்கிற வார்த்தையில 3 எழுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா சா மா நா, அதில் ஃபர்ஸ்ட் சா அப்படிங்கிறது பார்க்குறோம்.
சா அப்படின்னா சமர்ப்பன், அர்ப்பணிப்பு. தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்து விடுதல். யார் எவ்வளவு சமர்ப்பித்தாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த அளவிற்கு சமமாக இருப்பார்கள். இரண்டாவது மாயா ஜீத், மாயை வென்ற நிலை. ஆத்மாவுடைய மிகப்பெரிய கஜானா தூய்மை, பவித்ரதா, ஸ்வச்சதா. அபவித்திரமாக மாற்றுவது யார்? நம்மை. பழைய ஜென்மத்தினுடைய விகாரத்தின் சமஸ்காரங்கள். இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் நாம் கர்மங்கள் செய்திருக்கிறோமோ, மனதில் எழக்கூடிய விகாரங்கள். எல்லாத்த விட ரொம்ப அழகா நல்ல சப்ஜெக்ட், சூப்பரான சப்ஜெக்ட் வந்து பிராமண வாழ்க்கை ஃபவுண்டேஷன் பியூரிட்டி. எவ்வளவு பியூரிட்டியோ அவங்க அவ்வளோ அந்த அளவு லேசா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கனவுகள் கூட தூய்மையாயிட்டே இருக்கும். சூட்சும விகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கனவுகள் கூட சுத்தமாயிட்டே இருக்கும். தேகத்தின் கவர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். மனசு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயிட்டே இருக்கும். ஸ்வச்சதா, சுத்தம்தான் தெய்வீக தன்மை ஆகும். நம் மூலமாக விஸ்வத்தின் உலகத்திலும் முழு உலகத்திலும் தெய்வீக அலைகள் பரவும். இதுதான் மிக பெரிய சேவையாகும். மூணாவது தடைகள், விக்னங்கள். நமக்கு வாழ்க்கையில எப்படி வருது, அந்த விக்னங்களை நாம் வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சங்கல்ப சக்தியின் மூலமாக, யோக பலத்தின் மூலமாக. மூணாவது பவித்ரதாவின் சக்தியின் மூலமாக. சங்கல்ப சக்தி, யோக சக்தி, திடத்தாவின் சக்தி, பவித்ரதாவின் சக்தி. யோக பலம், அது தன்னுடைய சார்ட் அதிகப்படுத்தணும். அமர்ந்து எவ்வளவு நேரம் நான் யோகா பண்றேன், 4 மணி நேரம் உட்கார்ந்து நான் யோகா பண்றேன்னா, அதிகாலையில இப்ப நம்ம 5 to 2 வரைக்கும் 3 மணி நேரம் பண்றோம். காலையிலேயே 3 மணி நேரம் வந்துருச்சு இல்ல, அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. சரி, 2 மணி நேரம் உங்களுக்கு வருது அப்படின்னா 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பண்றீங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இன்னும் 2 மணி நேரம் மத்தியானம் இல்லை சாயங்காலம் ஒரு மணி நேரம் செய்யணும். அப்போ 4 மணி நேரம் வந்துடும். 4 மணி நேரம் சிட்டிங் யோகா பண்ணணும், செஞ்சே தீரணும். நோ ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்லை. வேற எந்த அளவிற்கு யோக பலம் அதிகமாகுமோ அந்த அளவு விக்னங்கள் குறைவும். மூணாவது பியூரிட்டியினுடைய பலம். தேகத்தின் சூட்சுமமான ஆகர்ஷணம், கவர்ச்சி, காமத்தின் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இல்லாமல் பண்ணிடும். அவை அனைத்தும் நம்மள இருந்து போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட இருந்து அது போகும்போது நம்மளுடைய கனவுகள் கூட தூய்மையாக பரிசுத்தமானதாக மாறும். இல்லைன்னா கனவுல ஏதோ வருது. ஏன் வருது? தவறான விஷயங்கள், பியூரிட்டி இல்லை. அப்ப நிர்வீக்னம் ஆகிறதுக்கான விதி என்ன? சங்கல்பத்தில் திடத்தன்மை. சின்ன சின்ன சங்கல்பம் வைங்க, அதை பூர்த்தி பண்ணுங்க. சின்ன சின்ன சங்கல்பங்கள் செஞ்சு அதை பூர்த்தி பண்ணணும், அதை முழுமையாக மாற்றணும். அப்போ 4 மணி நேரம் உட்கார்ந்து நான் யோகா பண்ணி தான் ஆகணும். மத்தியானம் வரைக்கும் நமக்கு எண்ணங்கள், அந்த காலையில் செய்த யோகத்தினுடைய அந்த எண்ணத்தினுடைய சக்தி குறைஞ்சு போயிடலாம். அதனால மறுபடியும் நினைவுபடுத்துறதுக்காக மீண்டும் தியானம் உட்கார்ந்துட்டு ஆத்மாவை சக்திகளால் நிரப்ப வேண்டும். சமான் என்றால் சமர்ப்பணம், சமான் என்றால் மாயை வென்றவர், சமான் என்றால் நிர்விக்னம். சமானா அந்த வார்த்தை 3 வார்த்தை, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. நிர்விக்னம், நிர்விக்னங்கள் அப்படின்னா விக்னங்கள் வரவே கூடாது அப்படி கிடையாது. விக்னங்கள் வரத்தான் செய்யும், வந்தே ஆகும். நம்ம என்ன பண்ணணும்? வரணும் கண்டிப்பா. விக்னங்கள் எவ்வளவுக்குள்ள அதிகமா வருதோ அப்ப புரிஞ்சுக்கோங்க, பவித்திரதா உங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், அடுத்த கிளாஸ் போயிட்டோம் நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நிறைய தடைகள் வரும். ஆனா அந்த விக்னங்கள் நம்மளை ஆட்டவிக்க கூடாது, ஆட்டி படைக்க கூடாது. நம்ம ஸ்திரமாக ஆடாம அசையாம இருக்கணும், அங்கதன் போல. நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், மாயை எல்லாமே ஒரு ஷோ, காட்சி, ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி நம்மளை தேவதைகளாக மாத்துறதுக்காக வந்திருக்குது. இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், துக்கங்கள், இது ஒரு விளையாட்டு. இது டாம் அண்ட் ஜெர்ரி கேள் விளையாட்டு. அப்போ என்ன பண்ணணும்? சமான் ஆகணும், சமான் பவ. இன்னைக்குடைய ஹோம்ஒர்க் இதுதான். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தோம். சரி, இப்போதான் பார்க்க போறோம்.
ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு சூரியனை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா பாபாவுடைய ரூமில் நீங்கள் உட்காடுறீங்கன்னா எப்படி நினைங்க, பாபா வந்து சூரியனாக இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து எனக்கு வரதானங்கள் ஒளிக்கிரணங்களாக வந்துட்டு இருக்குது. இல்லைன்னா ஸ்தூலமாக நாங்கள் சூரியன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டே இருங்க, இப்படி நினைங்க, அதுலேருந்து கிரணங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா, சூரியன்லேருந்து அதுலேருந்து வரதானங்கள் எனக்குள்ளே வந்துட்டு இருக்குது. சமான் பவ சமான் பவ சமான் பவ அப்படிங்கிற வரதானங்கள் எனக்குள்ள நினைவு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மாதிரி நினைங்க. சமான் அப்படின்னா என்னன்னு பார்த்தா 3 சமான் அப்படின்னா சமர்ப்பணம், மாயாஜீத், நிர்வீக்னம். ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு ஒரு சித்திரம் உருவாக்கணும். ஒரு சிறிய குழந்தை இருக்குது, பாபா கிட்ட இருந்து ஒளி வாங்கிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து வரதானம் கிடைச்சிட்டு இருக்கு, சமான் பவ அப்படின்னு வரதானம் கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் உருவாக்கணும். ஒன்று வந்து விஷுவலைசேஷன், பார்க்கறது, கிரணங்கள் வந்துட்டு இருக்குது, ஒளி கிரணங்கள், சமான் பவங்கிற வரதானம் அதுலேருந்து வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நேற்று கூட நம்ம பார்த்தோம், வரதானம் வந்து எப்போ வந்து வேலை செய்யும், ஸ்மிருதியில் இருக்கணும், அப்புறம் அதை பிரயோகப்படுத்தணும், யூஸ் பண்ணணும். வரதானம் கிடைச்சது நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா அது வேலைக்கு உதவாது. ஒரு பிச்சைக்காரர் இருந்தார், 30 வருஷமா ஒரே ஒரு இதில் இருந்தார். அவர் சின்ன ஒரு குடிசையில் இருந்தார். அந்த குடிசைக்கு வெளியில் இருந்துட்டு பிச்சை வாங்கிட்டே இருப்பார் எல்லாத்திட்டையும். அப்புறம் ஒரு நாள் இறந்துட்டாரு. எல்லாரும் வந்தாங்க, அவருடைய குடிசையை பார்க்குறாங்க, எவ்வளோ ரொம்ப குப்பையாக இருக்குது, எல்லாமே குப்பையாக இருக்குது. அவருடைய டெட் பாடி எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணாங்க எல்லாரும், அந்த குடிசையே எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அந்த பூமி வந்து எவ்வளோ தூய்மையாயிடுச்சு பாருங்க. அந்த பூமியை தோன்றினாங்க, தோன்றும் போது பார்த்தா அதுக்குள்ள கஜானா இருந்தது, நிறைய தங்கம் இருந்தது. 30 வருஷம் வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. எந்த ஜமீனுக்கு மேல, பூமிக்கு மேல கஜானா இருந்த அந்த பூமிக்கு மேல நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. வரதானம் கிடைச்சிருச்சு, அந்த வரதானத்தை நான் வந்து பீரோவில் வச்சுட்டேன், லாக்கர்ல வச்சுட்டேன் அப்படின்னா அது பயன்படலை. அப்புறம் ஃபுல் டே நான் வந்து பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு பாடிட்டே இருக்கிறோம். அன்பு கொடுங்க, என்ன அட்டென்ஷன் கொடுங்க, கொஞ்சம் எனக்காக கைத்தட்டுங்க, கொஞ்சம் என்னை மகிமை பாடுங்க, கொஞ்சம் என்னை குஷிப்படுத்துங்க, கொஞ்சம் வெற்றி கொடுங்க, எனக்கு சஃபல்தா கொடுங்க, சேவா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, வஸ்து கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க, என் பேரையாவது எழுதுங்க, கொஞ்சம் குறைஞ்சது. என்ன மனிதர்களுக்கு தெரியணும்ல நானும் இருக்கேன் அப்படின்ட்டு, அதுக்காக என் பேரை எழுதுங்க. என்ன அப்படியெல்லாம் புரிஞ்சுக்காதுங்க நீங்க. நானும் ஒருத்தன் இருக்கேங்க, இந்த இன்ஸ்டியூஷன்ல நானும் இருக்கேன், நானும் சேவை பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் குறைஞ்ச சேவை பண்ணல, நானும் இத்தனை வருஷமா இருக்கேன் ஞானத்துல, ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதாவது அப்போ கஜானாவை நம்ம நினைவுல வச்சுக்கிறது அப்படின்னா கஜானாக்களை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்பதான். அப்ப இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து சமான் பவ, இன்னொன்று பாலக்ஸோ மாலிக், பாபாவனுடைய தலை கிரீடம். 2 ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒன்று சூரியன்ட்டு விஷுவலைசேஷன் பண்ணணும், கிரணங்கள் வந்துட்டு இருக்குது, ஆத்மாவை எனக்குள்ள அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது சமான் பவ அப்படிங்கிற வரதானம் கொடுத்துட்டு இருக்குது. எல்லாமே ஓகே, நோ கம்ப்ளைண்ட்ஸ். தில்குஷ் மிட்டாய் சாப்பிடக்கூடிய எண்ணங்கள், தில்குஷ் மிட்டாயினுடைய சங்கல்பம் யார் வந்து காலையிலே சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சுவைகளால் நிறைந்து விடுகிறது. இது வந்து தில்குஷ் மிட்டாய், இது வந்து சுகர் ஃப்ரீ, இதில் சுகர் கிடையாது. மகான் எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், சிரேஷ்டமான எண்ணங்கள், ஹையர் கான்சியஸ்னஸ், அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம உருவாக்கணும். அடுத்தது வரையணும். மேலே சிவபாபா இருக்கிறாரு, கீழே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து வரதானங்கள் விழுந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓம் சாந்தி.